உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது விஜய் தொலைக்காட்சி. தமிழ் தொலைக்காட்சிகள்லேயே அதிக அளவு மிகப்பெரிய அளவில் நிறைய கலை நிகழ்ச்சிகளை கொண்டு பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சிகள் கொடுக்குற ஒரு தொலைக்காட்சினா அது விஜய் தொலைக்காட்சி அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை தான். ஆனாலும் என்றைக்குமே சன் தொலைக்காட்சின்றது நம்பர் ஒன்லேயே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இந்த கேபிள் டிவின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இல்லையா, அப்போல்லாம் வெறும் நம்ம தூர்தர்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருப்போம். அதற்கு பிறகு கேபிள் டிவி அப்படின்ற ஒரு சிஸ்டம் உள்ளுக்குள்ளே வருது. அப்போ வரும்பொழுது அதன் அடிப்படையில் முதல்ல தொடங்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி அப்படின்னு சொன்னால் அது சன் தொலைக்காட்சி தான். எல்லாருமே பல தொலைக்காட்சிகள் அதற்கு பிறகு விஜய் தொலைக்காட்சி, அது விஜய் தொலைக்காட்சிக்கு முன்னாடி வேறு ஒரு கோல்டன் ஈகிள் அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது. அதுக்கப்புறம் அது பேர் மாற்றினாங்க. அதுதான் ஸ்டார் விஜயாக மாறிச்சு. ஓகேவா. அப்புறம் ஜெயா தொலைக்காட்சி வந்தது, நிறைய தொலைக்காட்சிகள். அதுக்கு பிறகு ராஜீவ் தொலைக்காட்சி அதெல்லாம் வந்தது. ஸோ இந்த கேபிள் டிவி அப்படின்ற சிஸ்டத்துக்குள்ளே முதல்ல சன் தொலைக்காட்சி. அதனால் கேபிள் டிவி உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா சன் டிவி இருக்கான்னு தான் கேட்பாங்க. அப்படி தான் அந்த அளவுக்கு சன் டிவின்றது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரபலமாக இருந்தது. அதனுடைய தொலைக்காட்சியினுடைய அந்த நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய ரேட்டிங்கில் எப்போவுமே நம்பர் ஒன்னாக இருக்கும். அடிக்கடி கலாநிதி மாறன், மரியாதைக்குரிய அண்ணன் கலாநிதி மாறன் அவர்கள் இந்த சவுத் இந்தியாவிலே ஒரு டிவி நெட்வொர்க்கில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஒரு சாதனை படைத்த தொலைக்காட்சினா சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்லாம் தொடர்ந்து அவங்க தான் வாங்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போது சன் டிவியோடைய புகழ் பாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் விஜய் தொலைக்காட்சியை பற்றி டைட்டிலில் போட்டிருக்கீங்களே, விஜய் தொலைக்காட்சியோடைய அந்த சீரியல்கள் எல்லாமே நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டு இனிமேல் சன் டிவி தான் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். அவங்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டியது என்னோடய கடமை. விஜய் தொலைக்காட்சி இந்த 2006-7 காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை விஜய் தொலைக்காட்சி பண்ணாங்க. அது என்ன தவறு இப்போ நான் சொல்ல விரும்பல. அது இப்போ சொல்கிறது வெளியே இப்போ சொல்லக்கூடாது. அது ஒரு சிக்கலில் அது இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்ல விரும்பல. ஆனால் அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணாங்கல்ல, அதில் ஒரு முக்கியமான நபர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அதில் அன்றைக்கி ஒரு சாமானியனாக இருந்தார். இன்றைக்கி ஒரு பிஜேபியோட கிங் மேக்கராக அவர் உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ அதனால் அந்த ஒரு வழக்கு ஒன்று சம்மந்தமாக இருக்குது, ஒரு வழக்கு சம்மந்தமாக. அதில் விஜய் தொலைக்காட்சி பாரபட்சமாக உண்மைகளை மறைத்து ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக சில வேலைகள் அவங்க செஞ்சாங்க. அதனால் அந்த சாமானிய நபர் கோபப்பட்டு இவங்களை சட்ட ரீதியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவில் படிப்படியாக வளர்ந்து ஒரு பிஜேபி கிங் மேக்கராக இன்றைக்கி உட்கார்ந்துருக்காரு. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க. சட்டப்படி ஒரு முக்கியமான ஒரு அதாவது தொலைக்காட்சிகள் சம்மந்தமாக ஊடகங்கள், பத்திரிகைகள், இந்த மாதிரி விஷயங்களில் டேக் ஓவர் பண்ணுற இடத்துல அந்த நபர் வந்திருக்கார் இப்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஆர்டர் இப்போ ஒன்று போட்டார்னா விரைவில் எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் அந்த தொலைக்காட்சியோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. அவங்க முறைகேடான விஷயங்களில், அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனையாக இருக்கலாம், அது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்காக இருக்கலாம், இல்லை முறைகேடாக சில விஷயங்களை செஞ்சுருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த தொலைக்காட்சி லைசன்ஸை கேன்சல் பண்ணுற அதிகாரம் படைத்தவராக அந்த நபர் உட்கார்ந்துருக்கார். அந்த நபர் வேறு யாரும் இல்லை, உங்களுடைய நேரடியாக இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்க சாட்சாத் நான் தான் அந்த பிஜேபி கிங் மேக்கர். ஸோ நான் அன்றைக்கி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டேன். அது விஜய் தொலைக்காட்சி ஒரு தப்பு பண்ணாங்க. அந்த தப்பை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணுன்றது தான் எப்பவுமே சட்டப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்குது, நான் சொன்னால் எல்லாமே நடக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்களை நடத்தியும் காமிச்சிருக்கேன். ஸோ விஜய் தொலைக்காட்சி அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தேன். அன்னைக்கு அந்த ப்ரோக்ராமில் ஆங்கராக இருந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கோபிநாத், அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு அந்த இஷ்யூ என்னன்னு தெரியும், அன்றைக்கி நடந்த இஷ்யூ என்னன்னு. ஸோ அவர் யாருக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க, யார்கிட்ட என்ன மாதிரியான தப்பான விஷயங்கள் பண்ணாங்க, எனக்கு எதிராக என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் கோபிநாத் அவர்கள் நல்லாவே தெரியும். அந்த வீடியோ எடுத்த அந்த ரிப்போர்ட்டர், அந்த கேமராமேன் அவங்களாம் நல்லா தெரியும். ஸோ அவங்க குற்றவாளிக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை நடந்துக்கிட்டாங்க. ஓகேவா. இப்போ அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக உருவாகியிருக்கு. ஸோ விரைவில் விஜய் தொலைக்காட்சி பகிரங்கமாக என்கிட்ட யார் மூலமாவது மன்னிப்பு கடிதம் கொடுத்து செஞ்ச தவறை நான் மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு செந்தில் அப்படின்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படாது,
அவங்க மேலே வந்து வழக்குகள் வராது, எந்த ஒரு சிக்கலும் வராது. அது நீங்கள் பார்த்துக்கங்க. நான் யாரையும் எப்பவுமே பழி வாங்குறது கிடையாது. ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிற ஆள் தான். ஆனா, ஒரு சாமானியன் இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்ற எண்ணத்தில நீங்க யாரையுமே துச்சமா நெனச்சிடக்கூடாது. பணபலம் படைச்சவங்களுக்கு ஆதரவாக ஒரு நியாயத்த புரட்டக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து நான் வந்து உங்கள வந்து புரிய வைக்கணும்ல, உணர்த்தணும்ல, ஒரு பாடம் கத்துக் குடுக்கணும்ல. அதற்காக தான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு உத்தரவு போட்டேன்னா, நிச்சயமாக அடுத்த நிமிஷமே அந்த விஜய் தொலைக்காட்சியோட லைசென்ஸ் கேன்சல் செய்யப்படும். அந்த நிறுவனம் மூடப்படும். அதுக்கு பிறகு அதில வந்து எந்த இதுவும் வந்து ஒளிபரப்பாகாது. ஸோ அது எல்லாமே வந்து அந்த தொலைக்காட்சிக்கு வரக்கூடிய விளம்பரங்கள் ஆகட்டும், அதில தயாரிக்கக்கூடிய தொலைக்காட்சி சீரியல்கள், ப்ரோகிராம்லாம் தயாரிப்பாங்க இல்லையா? அந்த தயாரிப்பாளர்கள் ஆகட்டும், அதில வேலை செய்யக்கூடிய டெக்னீஷியன்கள் ஆகட்டும், அதில இருக்கக்கூடிய அனைத்து அ ஊழியர்களும் ஆகட்டும், எல்லாரும் வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக அந்த தொலைக்காட்சிய விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். இதன் மூலமாக அவங்க எங்கே போவாங்க மேக்ஸிமம்? பொதுவா சன் தொலைக்காட்சி தான் எல்லாரையும் இழுக்கும். ஸோ, அதனால சன் தொலைக்காட்சிக்கு போற மாரி பண்ணுவோம். ஏற்கனவே ஒரு மெயில் வந்து நானு சன் தொலைக்காட்சிக்கு குடுத்துருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து அவர் வந்து தொலைக்காட்சியில சேரணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் என்கிட்ட வந்து நேர்ல பார்த்து ரெக்கமெண்டேஷன் கேட்டாரு. அவருக்கு தகுதியின் அடிப்படையில அவர்ட்ட நியாயம் இருந்தா, அவர் தகுதி தான் நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சன் தொலைக்காட்சிக்கு நான் வந்து பரிந்துரை கடிதம் நான் குடுத்துருக்கேன். ஸோ, இப்பவே ஒரு டெக்னீஷியன சேர்த்துருக்கேன். ஓகேவா? அவங்க வந்து இன்னும் முடிவெடுக்கல சன் தொலைக்காட்சி. அவங்க முடிவெடுத்து அவர சேர்க்கணுமா, வேணாமான்றத விரைவில் வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லுவாங்க. ஸோ, சன் தொலைக்காட்சிக்கு நான் ஏற்கனவே நன்றி கடன் ஒண்ணு பட்டிருக்கேன். அந்த நன்றி கடன் எப்படியாவது அடைக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் 2G விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு அந்த ஆப்டிகல் ஃபைபர் விஷயம், இன்னும் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் சில விஷயம்லாம் இருக்குல்ல. 2G விஷயத்தில கலைஞர் தொலைக்காட்சிக்கு எதிராக அந்த மாரிலாம் இருக்கும் திமுகவுல. அந்த விஷயங்கள்ல சன் தொலைக்காட்சிய வந்து எப்படியாச்சும் வந்து மேலிடத்தில சொல்லி, சில விஷயங்கள் பண்ணி அவங்களுடைய வழக்கை வந்து தள்ளி போட்டது நான் தான். அதற்கு உதவி செஞ்சது நான் தான். அது எல்லாருக்கும் தெரியும். அது மோடி அவர்களுக்கே நல்லா தெரியும். செந்தில்குமார் வந்து எதிர்க்க வந்து இப்படி செய்றேன், என்ன பண்றேன் அப்படின்னு. அத நான் சொல்லிட்டு தான் செய்வேன். நான் வந்து கட்சிக்கு விரோதமாலாம் செய்ய மாட்டேன். மோடி அவர்களுக்கோ, அப்புறம் தமிழக பாஜக தலைமை இருந்தாங்கன்னா, எல்லாருக்கும் நான் சொல்லிடுவேன். இந்த மாரி நான் செய்ய போறேன், இப்படி இருக்கு. இதுக்காக நான் செய்றேன் அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டு தான் செய்வேன். கட்சிக்கு விரோதமான செய்ய மாட்டேன். சொல்லாம செஞ்சா தான் அது தப்பு. நான் சொல்லிட்டு தான் செய்வேன் எதையுமே. அப்ப அதிகாரப்பூர்வமா நம்முடைய பாரத பிரதமருக்கும், உள்துறை அமைச்சருக்கோ, அப்புறம் வந்து சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கோ, அதெல்லாம் வந்து பரிந்துரை கடிதம் குடுத்துருவேன். நான் என்ன முன்னெடுக்கிறேனோ, அத அப்படியே அவங்களுக்கு சொல்லிடுவேன். ஒரு காப்பி குடுத்துருவேன். அவங்க அத பார்த்து செந்தில் இத முன்னெடுத்திருக்காரு, கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ, அதனால இப்ப விஜய் தொலைக்காட்சிக்கும் நான் இந்த முதல்ல வந்து ஒரு இன்டிமேஷன் குடுத்துடுறேன். எப்பவுமே நான் வந்து முதுகுல குத்துற பழக்கம் எனக்கு கிடையாது. முன்கூட்டியே நான் சொல்றது தான் என்னோட பழக்கம். அதுக்கப்புறம் வந்து நீங்க அத புரிஞ்சுக்கலன்னா, அதனுடைய விளைவுகள் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ, அதனால விஜய் தொலைக்காட்சி, நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்றதெல்லாம் கோபிநாத் கிட்ட மறுபடியும் கூப்பிட்டு, அந்த குற்றம் நடந்தது என்ன? அந்த புரோகிராம் ஏன் நிறுத்துனாங்க? அதோட பின்னணி என்ன? செந்தில்குமார் எத சொல்றாரு? அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ, அந்த செஞ்ச தவறுக்கு பரிகாரமாக நீங்க மன்னிப்பு கேட்கணும். அதுக்கான தருவாய் இது இருக்கு. இன்னும் உங்களுக்கு 1 வாரம் இல்ல ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள கேளுங்க. இல்லன்னா இன்னும் ஒரு 2, 3 மாசத்திலேயே வந்து உங்களுடைய அந்த டிவியோடைய லைசென்ஸ் வந்து எப்போ வேணா கேன்சல் ஆகலாம். அது சட்டப்படி நான் என்ன மாரியான ஆக்ஷன் எடுப்பேன், எந்த மாரி நான் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட விளக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நான் சில விஷயங்கள வந்து முன்னெடுத்து ஏற்கனவே வந்து கேரளால ஒரு டிவிய வந்து பேன் பண்ணியிருக்கோம். அது மாரி இன்னும் நெறைய விஷயம்லாம் பேன் பண்ணுவோம். நெறைய யூடியூப் சேனல்ஸ பேன் பண்ணியிருக்கோம். அது மாரி நெறைய நடவடிக்கைகள் பண்ணியிருக்கோம். அதற்காக தான் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்களை வந்து அந்த மத்திய தகவல் தொழில்நுட்ப ஒலிபரப்புத்துறை அமைச்சராக நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து வந்திருக்காரு. எல் முருகன் அவர்கள பத்தி அடிக்கடி நெறைய பாசிட்டிவான விஷயம்லாம் மோடி அவர்கள் நான் குடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ, எனக்கு வந்து யார் தேவை, யார நியமிக்கணும், எந்த பதவியில யார உட்கார வைக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதிகாரப்பூர்வமா. அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக செந்தில்குமார் அந்த விஷயம் முன்னெடுக்கிறார் அப்படின்றதுக்காகவே அந்த விஷயம் வந்து அவர் வந்து படித்து நன்கு உணர்ந்து அதை வந்து ஓகே பண்ணுவார். ஸோ, கட்சிக்காக நான் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம, எந்த பதவிக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்படாம நான் தொடர்ந்து வந்து சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறேன். கட்சியுடைய நன்மைக்காக வேலை செய்கிறேன். அதனால் அவங்களுக்கு புரியும். செந்தில்குமார் விஷயம் சொன்னால் அதுக்கு பின்னாடி 1008 அர்த்தம் இருக்கும். அவர் சும்மா போகிற போக்கில் சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு அவங்களுக்கு புரியும். அதனால் விஜய் தொலைக்காட்சி இந்த பார்க்கக்கூடியவங்க, அது சம்மந்தப்பட்டவங்க, என்ன தப்பு நடந்தது, என்ன இதுவு, அது சம்மந்தமாக ஒரு மன்னிப்பு கடிதம் எனக்கு வந்து இது மாதிரி தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம், அதை மன்னிச்சிருங்க அப்படின்ற விஷயத்த எனக்கு கடிதமாக எழுதி அனுப்பிச்சிருங்க. என்னுடைய முகவரி வேணும்னா எங்கள் கட்சி நிர்வாகிகிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க.
இனிமேல் அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணாதீங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்து நீங்கள் விஜய் தொலைக்காட்சியில் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க, வளர்த்து விட்ருக்கீங்க. அதனால் வந்து ஒரு தொலைக்காட்சியை நிறுத்தணும்னு அழிக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் செஞ்ச தப்பு மன்னிச்சிருங்க. அந்த மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிட போறேன். ஸோ செஞ்ச தவறு உணர்ந்துருங்க. அவ்வளோதான் என்னுடைய வேலை. ஸோ அதனால் அது நீங்கள் உங்கள் தொலைக்காட்சி சேனல் வந்து அது வந்து பிளாக் அவுட் ஆகாமல் பார்த்துக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லை பிடிவாதம் பிடிச்சி சில பேர் என்கிட்ட பிடிவாதம் பிடிச்சி அழிஞ்சு போன மாதிரி நீங்களும் வந்து பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அது வந்து நான் ஒரு எச்சரிக்கையாக தான் கொடுக்குறேன். நான் எப்பவுமே சட்ட ரீதியாக தான் எல்லாத்தையும் பண்ணுவேன். சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து நான் கடிதமும் கொடுப்பேன் தேவைப்பட்டால் சில விஷயம் மென்ஷன் பண்ணி. இருந்தாலும் முதல்ல ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நல்லதோ கெட்டதோ அது உங்கள் கையில் இருக்குது. டிசிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.